அனுபவிக்கும் பாடுகள், ஸ்ட்ரகிள்ஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர பாடுகள்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன சிந்தனைகள், அது என்னென்னலாம் தோணுது? என்னென்ன பாடுகள் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னென்ன பாடுகள் இருக்கும்? மாம்சத்திற்குரிய பாடுகள் இருக்குமா? டெம்டேஷன்ஸ், மாம்சத்திற்கு உண்டான இச்சைகள், இந்த மாதிரியான சோதனைகள் இருக்குமா? ஒன்று வேற ஆவிக்குரிய சோதனை. ஆவிக்குரிய சோதனைனால என்ன என்ன சரி, தொடர் பாவங்கள்ல இருப்போம், ஏதோ ஒரு பாவப்பிடியில இருப்போம், அந்த பாவத்துல இருந்து விடுபடணும்னு நினைப்போம். ஆனா ஒரு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். தொடர் பாவங்கள்ல இருப்போம். மூன்றாவதா என்ன பார்ப்போம் அப்படின்னா, கடவுளையே நம்ம சந்தேகப்படுவோம். கடவுள் ஒருத்தர் உண்மையாவே இருக்காரா? நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், நான் ஒரு கிறிஸ்தவனா தான் இருக்கேன், கிறிஸ்தவ தான் நான் பின்பற்றுறேன், கிறிஸ்தவனா என்ன செய்யணுமோ எல்லாமே செய்யுது, ஆனாலும் எனக்கு இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கேன், நான் கடவுள்ன்றது உண்மையாவே இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்மளோட விசுவாச வாழ்க்கையை நாம கேள்விக்குறியாகும். இப்படிப்பட்டதான ஒரு சோதனைகளும் நம்ம அனுபவிச்சிருப்போம். எல்லா வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். நிச்சயமாக யாருமே இது இல்லை, நான் அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சோதனையும் அனுபவிச்சிருப்போம். இன்னொன்று என்னன்னா, சப்மிஷன் டு காட். கடவுளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும்னு நினைப்போம். நம்ம இனி வாழ போகிற வாழ்க்கையில் கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிச்சிடணும், என்ன செய்தாலும் கடவுளுக்கு என்று செய்யணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது முடியாது. நம்ம சுயத்தை வெறுக்கிறதுக்கு முடியாது. நம்ம சுயத்தை வெறுத்து நம்ம கடவுளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ நினைச்சோம்னா அது முடியாது. நம்ம சுயத்தை மட்டும்தான் யோசிப்போம். நம்ம என்ன செய்யணும், நமக்காக என்ன செய்யணும், நம்மளுடைய மாம்சத்திற்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்ம இதை சுற்றி தான் நம்ம யோசிப்போம். அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் வேதம் என் தெளிவாக சொல்லுது, உலகத்தில் உள்ள விஷயங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது, அதை நேசிக்கக்கூடாது. அதை நேசிக்கிறவனால யாரை நேசிக்க முடியாது? கிறிஸ்துவ நேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஸோ இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம்னு யோசிச்சிருக்கீங்களா? இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சோதனைகள் சொன்னோம். இந்த சோதனைகள்லாம் எதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில வருது அப்படின்னு சொல்லி எனக்கு அது யோசிச்சிருக்கோமா? நேர்மையா இருக்கு. எதனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த மாதிரியான சோதனைகள் வருது? நடக்க முடியாது. பைபிள் படி நடக்கும் நினைப்போம், நடக்க முடியாது. சரி, ஒரு வசனம் வேதத்துல இருக்கு. எபேசியர் 6:12. பவுல் எழுதின எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் போராட்டம் உண்டு. இது யார் சொல்றாங்க கேட்டா, பவுல் சொல்றாரு, நம்மளுடைய மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும், அதிகாரிகள், நம்ம அது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம ஒவ்வொரு தினத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகாரிகள் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்து மூலமா போராட்டங்கள் நம்மளுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த வசனம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடைசியில இது ஏன் இதை பத்தி பேச போறோம் அப்படின்றது கடைசியில் அந்த கன்க்ளூஷன்ல கொண்டு வரும். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. பவுல் சொல்றாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் உங்களுக்கு போராட்டம் இருக்காது, இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா லோகாதிபதி, எல்லா தலைவர்கள், எல்லா ஆளுகை செய்யற எல்லாராலையும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கதான் போகுது. ஸோ இதைதான் பவுல் சொல்றாரு. முதல்ல என்னன்னா, தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சாத்தானின் திட்டங்கள். தேவ பிள்ளைகள்னா யாரு? யாருக்கா? நாம தான். கிறிஸ்துவ பின்பற்ற எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். நம்மளுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வர சூழ்ச்சிகள் தான் முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு போராட்டம். அதை பத்தி தான் நம்ம முதல்ல தியானிக்க போறோம். என்னென்ன சூழ்ச்சிகள் சாத்தான் கொண்டு வருவான்னு கேட்டா, முதல்ல
தேவ உறவை வந்து உடைப்பதற்கு வந்து பாவத்துல விழ வைப்பான். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம வெளியே பார்க்குறவங்க எது எது சொல்லிப்பாங்க, நம்ம வந்து இவன் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லுவோம்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உறவை வந்து உடைக்கிறதுக்கு ஈஸியா உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து ஒரு சில திட்டங்களை தீட்டுவோம். அதுல முதல்ல வந்து என்னன்னா, மாம்சத்திற்குரிய இச்சைகள். மாம்சத்திற்குரிய இச்சைகள்னு சொல்லப்போ ரெண்டு பேரை பத்தி நான் கம்பேர் பண்ணணும்னு இருக்கிறேன். ஒன்று வந்து தாவீது, இன்னொன்று யோசேப்பு. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல வசனத்தை வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் பாருங்க. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது தெரியும். தாவீதுக்கு வந்து ஒரு சோதனை வரும். என்ன சோதனைன்னு கேட்டீங்கன்னா, பச்சைபால் மேல ஆசைப்பட்டு அவனுடைய கணவரை வந்து அநியாயமா ரத்த சிந்த வைப்பான். ரத்த சிந்த வச்சு அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பான். இதன் மூலமாக அவன் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவான். ஒன்று தாவீது இப்படிப்பட்டதான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். 2வது வந்து ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 12வது வசனத்துல இருந்து வரும். யோசேப்பு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு செழுமையான ஒரு வாலிபனா தென்படுறான். அவனுக்கு வந்து என்ன ஒரு சோதனை வருது அப்படின்னா, போத்திபார் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த 100க்கு அதிபதியா 1000க்கு அதிபதி அவரோட மனைவியின் மூலமாக அவருக்கு ஒரு சோதனை வரும் யோசேப்புக்கு. அப்போ அவருக்கு நல்ல ஒரு வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா யோசேப்பு. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த இடத்துல வந்து அந்த இடத்த விட்டே விலகி ஓடுவாருன்னு சொல்லி, வஸ்திரத்தையும் விட்டுட்டு ஓடுவாருன்னு சொல்லி நம்ம பைபிளில் போட்டிருக்கோம். ஸோ 2 பேர், தாவீதையும் பார்க்குறோம், யோசேப்பையும் பார்க்குறோம். தாவீது வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்து அந்த மாம்சத்திற்கு ஒரு இச்சையில வந்து விழுந்துடுறாரு. தாவீது என்ன ஆகுறாருன்னு பார்த்தா, அந்த மேற்கொள்றாரு, அந்த அப்படிப்பட்டதான ஒரு சோதனையில இருந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அவர் வந்து யோசிப்பு பண்றாரு. ஸோ 2 இடத்துல 2 பேருக்குமே அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 பேருமே பல சிக்கல்களை சந்திப்பாங்க. ஒன்று, நியாயமா தான் நடந்துக்கிறாரு யோசேப்பு, ஆனாலுமே அவருக்கு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? போத்திபார்ட்ட வந்து அவங்க மனைவி என்ன பண்றாங்க, பொய்ப்பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஆனாலும் அவருக்கு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி தாவீதுக்குமே அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவருக்கு வந்து சந்தோஷமா அந்த மனிதனை கொன்றுவாரு. பச்சைபாலை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். ஆனா அதுக்கப்புறமா நடக்க போற விஷயங்கள் உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார். இதன் மூலமாக அது அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய வந்து இலக்க நேரிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாவீதுக்கு வரும். ஆனா உடனே பிரச்சனை வந்து யாருக்கு வரும்னா, யோசேப்புக்கு வரும். தாவீதுக்கு உடனே பிரச்சனை வராது, கொஞ்சம் நேரம் பொறுத்து வரும். ஆனா யோசேப்புக்கு உடனே பிரச்சனை வரும். நம்ம யோசிப்போம், ஏன் வந்து கடவுளின் வழிபடி நடக்கிறான் யோசேப்பு, ஆனா அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. தாவீது வந்து கடவுள் வழிவிட்டு விலகி போறான், ஆனா அவனுக்கு வந்து அவன் நல்லா தான் இருக்கான். அதுக்கப்புறம் வருது பிரச்சனை, அது வருது போகுது, அது வேற விஷயம். ஆனா உடனே வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நல்லா கடவுளுடைய வழியை பின்பற்றவனுக்கு தான் வருது. ஏன் வருது அப்படின்னு சொல்லி சில நேரம் யோசிப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து யோசிப்பை வந்து தகுதிப்படுத்துறாரு. அவன் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப், ஒரு தகப்பனுக்கு வந்து மிகவும் பிரியமுள்ள ஒரு குமாரனா இருக்கான். அவன் எங்க போனாலும் அவனுக்கு ரொம்ப ஹைஃபியான ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி அப்பா பாத்துக்கிறாரு அவனை. அதனால அவனுக்கு வந்து ஒரு எகிப்தின் அதிபதி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ரஃப் அண்ட் டஃப் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வேணும். அவனுக்கு முன்னாலேயே ஒரு குறிக்கப்பட்டிருக்கு ஒரு தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக யோசேப்பை வந்து தகுதிப்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வருது. தாவீது வந்து அவன் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை விழுந்தாலும் ஆனா மீண்டும் வந்து கடவுளை வந்து இருக்க பற்றி கொள்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் பண்ணது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா குற்றமற்ற ரத்தத்தை சிந்த வச்சா அதுக்குண்டான பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லி அவன் நல்லாவே தெரியும். அந்த நேரத்துல ஒரு மாம்சத்திற்கு ஒரு இச்சையில விழுந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறான். பட் ஆனா திரும்பவுமாக கடவுளை இருக்க பற்றி கொள்றான். அதனாலதான் அவன் வந்து தாவீது வந்து பிற்காலத்துல வந்து ஒரு பெரிய அரசனாக காணப்படுறான். அவனுடைய சந்ததியின் மூலமாக பிறக்கப்பட்டவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஸோ அதனாலதான் தாவீதோட வம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. ஆனா யோசேப்பு எப்படிப்பட்டவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு ரொம்ப பிரியமுள்ளவனா இருக்கான். செய்வது என்ன சரியா தவறான்றது தெரிஞ்சு அதை கேட்டு நடக்கிறான். ஆனா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஆனா ஒரு கட்டத்துல எங்க போய் நிற்கிறான் அப்படின்னு கேட்டா, எகிப்து தேசத்தின் அதிபதியா நிற்கிறான். ஸோ 2 பேருமே 2 கான்டெக்ஸ்டா வச்சுக்கலாம். இந்த பக்கம் தாவீது, இந்த பக்கம் யோசேப்புன்னு வச்சுக்கோங்க. தாவீதுக்கு நேரிடுற பிரச்சனைனால அவனுக்கு எதுவும் ஆக போறது இல்லை. அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கான். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஆனா யோசேப்புக்கு அப்படி இல்லை. உடனே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியும். பனிஷ்மெண்ட் மாதிரி தான் தெரியும், பனிஷ்மெண்ட் கிடையாது. அதை அவனை தகுதிப்படுத்துறாரு, ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு பெரிய இடத்துக்கு அவன் போகணுன்றதுக்காக அவனை தகுதிப்படுத்துறாரு. கடைசியில் எங்க போய் நிற்கிறான் அப்படின்னா, எகிப்தின் அதிபதியா போய் நிற்கிறான். ஸோ சாத்தான் வந்து இப்படிதான் நம்ம கூட விளையாடுவான். ரொம்ப தந்திரமானவன், கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா அவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான்
இயேசு கிறிஸ்து வந்து உபவாசத்துல இருக்கும்போது அவர் பசி உண்டாயிட்டு பைபிள்ல இருக்கும். பசி உண்டானதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வரும், அது வரைக்கும் வரமாட்டான். அவர் பசி உண்டானது தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட வந்து இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சூழ்ச்சி பண்ணணும்னு நினைப்பான். ஸோ அந்த மாதிரியான தந்திரமுள்ளவன் தான் சாத்தான். அப்படிப்பட்டதான சோதனைகளை தான் எங்க கொண்டு வரான் அப்படின்னு கேட்டா, முதல்ல கொண்டு வரான். அதுல ஃபர்ஸ்ட் வந்து தேவ உறவை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிளான். எப்பவுமே நமக்கும் கடவுளுக்கும் இருக்க உறவு வந்து அதை நல்லா செட் அப்பார்ட் பண்ணணும், ரொம்ப தூரம் தள்ளணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய சிந்தனையே. அதுதான் அவனுடைய வேலை. அதுக்கு உண்டான வேலைகளை தான் அவன் எப்பவுமே செய்து கொண்டு இருப்பான். ஸோ இதுதான் முதல்ல. ரெண்டாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தின் சோதனைகள், உலக காரியங்களின் சோதனைகள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17. யாராவது எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 15-17. அன்பு கூறாதிருங்கள். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். அடுத்து பிதாவின் அன்பில்லை. ஒருத்தன் வந்து உலகத்துல இருக்க விஷயங்கள் மேல ஆசைப்பட்டுட்டான். உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து கடவுள் உருவாக்குனது இல்ல. உலகத்துல உள்ள விஷயங்கள் வந்து உலகம் உண்டாக்குனது. அதன் மேல ஆசை வச்சோம்னு சொன்னா பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப தூரமா போயிடும். அடுத்து உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். ஓகே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன பண்ணுவானா, என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன தேவனுடைய சித்தம்னா என்ன? தேவனுடைய சித்தம் அப்படின்றப்ப நம்ம என்ன, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்று. சூப்பர். அவரோட விருப்பம் என்ன? நம்ம வந்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்றாரு. உலகத்துல உள்ள விஷயங்களுக்கு வந்து நம்ம மோசம் போகக்கூடாது, அதன்படி போகக்கூடாது, அதுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பின்னாடி போனா பிதாவுக்கும் நமக்கு உண்டான உறவு வந்து முறிந்து போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ உலகத்துல இருக்க விஷயங்களை ஒதுக்கிட்டு பிதாவை நோக்கி அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு பிரியமுள்ள மகனாக இருக்கணும், எப்பொழுதும் நம்ம அவரை வந்து துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை பத்தி தான் சிந்திக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்டதான விஷயங்களை செய்கிறது தான் அவருடைய சித்தம். அப்படி அவருடைய சித்தத்தை செய்யும் போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிதாவுக்கு பிரியமுள்ள ஒரு குமாரனாகவோ குமார்த்தியாக நாம வந்து இருக்க முடியும். அதுதான் என்னன்னா, ரெண்டாவதா வரக்கூடிய சோதனைகள் வந்து என்னன்னா, உலக பிரகாரமான காரியங்கள்னால நமக்கு ஒரு சோதனை நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம என்னதான் எவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அந்த இச்சைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு கார் வாங்கினாலும் சரி, இன்னொரு கார், அந்த கார் அவன் வாங்கி வச்சிருக்க கார் சூப்பரா இருக்கேன்னு சொல்லி அந்த காரை வாங்கணும்னு நினைப்போம். இந்த பைக் வாங்கியிருப்போம், நல்ல பைக் தான் வாங்கியிருப்போம், ஆனா அந்த பைக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு நல்ல வீட்டுல தான் இருப்போம், நல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த வீட்டுல நல்ல சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இன்னொரு வீடு, அந்த ஒரு பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டுல தான் நம்ம இருக்கணும், அந்த வீட்டை தான் வாங்கணும்னு நினைப்போம். வீடு வாங்குறது தப்பு கிடையாது, பைக் வாங்குறது தப்பு கிடையாது, கார் வாங்குறது. ஆனா இன்னொருத்தர் வச்சிருக்காங்க, அது நல்லா இருக்கு, அது பாக்குறதுக்கு நல்ல இன்பமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் தப்பு. இதுதான் உலகத்துல உள்ள விஷயங்களை பத்தி நம்ம வந்து அதன் பின்னாடி வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பிதாவானவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. அதுதான் வந்து பிதாவின் சித்தத்தின்படி செய்வது கிடையாது. அப்படி போனோம்னா உலகத்தோடு தான் நம்ம போவோமே தவிர்த்து பிதாவோடு கூட நம்ம போக முடியாது, அவரோடு கூட நம்ம பயணிக்க முடியாது. ஏன்னா நம்ம அவரோட சித்தம் என்ன, அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. இவனுக்கு இதுதான், இவனுக்கு வந்து இந்த பைக் தான், இவனுக்கு இந்த கார் தான், இவனுக்கு இந்த வீடு தான், இப்படி அவர் ஒரு பிளான் செட் பண்ணியிருப்பாரு. ஆனா நாம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்கிறது இது என்ன அப்படின்னு சொல்லி அதோட ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி உள்ள விஷயங்களை பத்தி தான் யோசிப்போம். அப்படி யோசிப்பது தான் என்னன்னா உலகத்தோடு இருப்பது. அப்படி உலகத்தோடு இருக்காமல் நம்ம பிதாவோடு இருப்பது அதான் அவருடைய சித்தம். ஸோ அதன்படி செய்வது தான் நம்முடைய முதலாய கடமையாக இருக்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா, சாத்தான் இந்த விஷயத்த ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணுவான். என்னன்னா, நம்ம வந்து பழைய பாவங்கள் விட்டு நம்ம விலைக்கு வந்துருவோம். நம்ம பரிசுத்த வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம செய்து கொண்டு தான் இருப்போம். நமக்கு தெளிவா இருப்போம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தப்பு நம்ம தெரிஞ்சிருப்போம். அதன்படியா தான் நம்ம நடந்துட்டு இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்க, யோசிச்சிருக்கோமா? நம்மளே யோசிப்போம் தானே. நம்ம ஒரு தெளிவா போயிட்டு இருக்கோம், ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம். ஆனா அவன் ஒரு விஷயம் பண்ணுவான், இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி நீ என்ன ரொம்ப ஒழுங்கா, இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பழைய விஷயங்களை பத்தி ஞாபகப்படுத்துவான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சரி ஓகே, நம்ம செய்த பாவங்களுக்கு வந்து மன்னிப்புன்றதே கிடையாது, நிச்சயமா கடவுள் வந்து நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுப்போம். ஆனா கடவுள் வந்து தயை பெருத்தவராக இருக்கிறார். என்ன பாவம் செய்தாலும் சரி,
நீ எத்தனை முறை செய்தாலும் சரி உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் நீ பண்ணணும், நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், மனம் மாறணும். மனம் மாறுதல் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அவர் வந்து உன் பாவத்தை மன்னிப்பார். நான் வந்து செய்த தவற உணர்றது மட்டும் போதாது, மனமும் மாறணும். அதை செய்தால் நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தவறு அவருக்கு பிரியமில்லாதவனாக நீ இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் யோசி, ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேன், உங்களுக்கு விரோதமாக நான் பல விஷயங்களை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம சொன்னோம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம்னு சொன்னா நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ என்ன எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க, உனக்கு கடவுள் ஏத்துப்பாரா? நீ உலகத்துல உள்ளவங்களை விட்டுருங்க. உலகத்துல உள்ளவங்க பார்வையில வந்து நம்ம எப்பவுமே ஒரு பெரிய பாவியா தான் தெரியும், பெரிய மோசக்காரனா தான் தெரியும். இவன் என்னென்ன பாவம்லாம் செஞ்சிருக்கான், இப்போ ஏதோ பெரிய டிராமா போட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. அப்படி காதுல வாங்கினீங்கன்னு சொன்னா திரும்பவும் ஒரு பிற்போக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம போகிறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால அதை பத்தி யோசிக்காம முன்னேறிக்கிட்டே போகணும். நம்ம நேற்று நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை நான் இப்போ விட்டுட்டு முன்னாடி வந்துட்டேன்னா ஓகே, அதை பத்தி யோசிக்கவே கூடாது, பின்னோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, அந்த திட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். எந்த பாவத்திலையும் திரும்ப திரும்ப போய் விழுந்துடக்கூடாது. அதுதான் பழைய விஷயங்களை பற்றி யோசிக்க கூடாது, அதை பற்றி போகக்கூடாது. ஸோ முதலாவது சொன்னது என்ன, தேவ பிள்ளைகளுக்கு எதிரான சாத்தானின் திட்டங்கள். அதுல முதல்ல சொன்னது என்னன்னா, தேவனுடைய உறவை உடைப்பதற்கு வந்து பாவத்தில் சிக்க வைக்கிறதுக்கு ஒரு சில சூழ்ச்சிகளை செய்வான், ஒரு சில டெம்டேஷன்ஸ் கொண்டு வருவான். அதுதான் முதல்ல. ரெண்டாவது வந்து உலக பிரகாரமான காரியங்களை வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப சூப்பரா காட்டுவான், ஒண்ணுமே இருக்காது அதுல. லிட்டரலா சொல்ல போனா சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், நம்ம அதை வாங்க கூட செஞ்சிடும், இது ஒரு பார்த்து பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை வாங்கி ஒரு 2 நாள் இதுக்காடா இவ்வளவு ஆசைப்பட்ட, இதுல என்னடா இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியா இன்பமா காட்டக்கூடிய விஷயங்களை தான் அவன் வந்து கொண்டு வரான். மூணாவது, பழைய விஷயங்களை வந்து சிந்திக்க வைப்பான். பழைய பாவங்கள், பழைய குற்றங்களை வந்து சிந்திக்க வைப்பான். அப்படி சிந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணோம் அப்படின்னா, திரும்பவும் பழைய விஷயங்களை பற்றி தான் யோசிக்கும், பழைய பாவங்களை பற்றி தான் நோக்கி தான் போகும். நம்ம முன்னேறி போவதற்கான வாய்ப்பை வந்து உடைத்துவிடும். ஸோ இதுதான் முதலாவது. ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை வந்து உலகம் பகைக்கும். கிறிஸ்தவர்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணோம்னா, உலகம் வந்து பகைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னா, என்னை வந்து நான் வந்து கடவுள் பிரியமா தான் நடந்துக்கிறேன், நல்ல நல்ல விஷயங்களை தான் செய்யறேன், நான் எப்பவுமே நல்லது மட்டும் தான் நினைக்கிறேன், நல்லது மட்டும் தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஏன் உலகத்தில் உள்ளவங்க வந்து என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்க, என்னை ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம யோசிப்பது உண்டு. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பேன், அது வந்து ஆனால் பார்க்குறவங்க பார்வையில் வந்து ரொம்ப தப்பாக தான் தெரியும், இவனை வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி காரியங்களை கூட நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ கிறிஸ்தவர்களை வந்து எப்பவுமே வந்து உலகம் பகைக்கும். இதில் வந்து முதலாவது ஏன் வந்து உலகம் நம்ம வந்து பகைக்குது அப்படின்னா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். ஓகே, ஒரு நிமிஷம், நல்லா திருப்பியும் கவனிங்க. மாம்சத்தினால் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஓகே, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அடுத்து, வருவென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அந்தி கிறிஸ்து யாரு? மாம்சத்தினால் உண்டான இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியுமே அந்தி கிறிஸ்து ஆவி தான். ஓகேவா? அந்த அந்தி கிறிஸ்து ஆவி எங்க இருக்கா? அடுத்து, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கு. அவ்வளவுதான். அது இப்பவும், இன்னைக்கும், இந்த நிமிஷமும், இந்த செகண்டும் உலகத்துல அந்த அந்தி கிறிஸ்து ஆவி இருக்கதான் செய்யுது. அப்ப அந்தி கிறிஸ்து ஆவி என்ன பண்ணும்? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணும்? பகைக்க தான் செய்யும். நான் கிறிஸ்தவனா இருக்கேன், கிறிஸ்துவ பிரியமுள்ள மகனாக நடக்கிறேன், மகளாக நடக்கிறேன், அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை மாத்திரமே தான் செய்யறேன், ஆனாலும் உலகம் வந்து என்னை பகைச்சிக்கிட்டே தான் இருக்கு, ஏதாவது சொல்லி என்னை வந்து கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்குன்னா இதுதான் பிரச்சனை. அந்தி கிறிஸ்து ஆவி வந்து இன்னும் உலகத்துல தான் இருக்கு. அந்த உலகத்துல இருக்கிற அந்தி கிறிஸ்து ஆவி தான் என்ன பண்ணுதுன்னா, என்னை பகைக்குது, எனக்கு விரோதமாக செயல்படுது. அதனாலதான் எப்பொழுதும் ஏதாவது பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரி, இதனால வந்து உலகம் வந்து நம்மளை பகைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். உலகம் வந்து உங்களை பார்த்து என்ன சொன்னோம் அப்படின்னா, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ ஒன்ன நேசி அப்படின்னு தான் வந்து எல்லா உலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? மார்க்கு 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். மார்க்கு 12:31. போதும். ஓகே, உன்னிடத்துல நீ எவ்வளவு அன்பு கூறியோ அதே மாதிரிதான்
பிறனிடத்திலும் அன்பு கூறணும். ஆனா உலகம் என்ன சொல்லும்? நீ ஒன்ன நேசி போதும், உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு தான் உலகம் சொல்லும். அதனாலதான் என்னன்னா உலகமும் இயேசுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராடிக்ட் ஆகிற ஒரு விஷயம். ரெண்டுமே சேரவே சேராது. ஒரு நார்த் போல் சவுத் போல் மாதிரி இதுக்கும் அதுவும் ஒன்னா சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் உலகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ ஒன்னே செய், உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய், உனக்கு என்ன நல்லது, உனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குதோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லும். நீ உனக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையும் செய்யு சொன்னா இயேசு என்ன சொல்றாரு? நீ ஒன்ன நேசிக்கிறது போல எல்லாரையுமே நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகம் வந்து எப்போதுமே நம்மளை வந்து பகைச்சிட்டே இருக்கு. கிறிஸ்தவ நீங்க பின்பற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக உலகம் உங்களை பகைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது என்னன்னா சீக் ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா பழிக்கு பழி வாங்குதல் சொல்லும். அந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒருத்தவனை அடிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு கண்ணத்துல ஒன்னு அடிச்சான்னு சொன்னா நீ 4 கண்ணத்துல அடின்னு சொல்லுவான். 4 கண்ணெல்லாம் இல்லையே, நம்ம 2 கண்ணம் தானே இருக்குன்னு யோசிக்கலாம். ஒரே கண்ணத்துல இந்த கண்ணத்துல 2 அடி அடி, அந்த கண்ணத்துல 2 அடி, அப்ப 4000 அப்படின்னு அந்த மாதிரி தான் உலகம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா மத்தேயு 5:39 இது தெரிஞ்ச வசனம் தான். மார்க்கு 5:39 ஓகே போதும். உனக்கு ஒரு கணத்துல அரைஞ்சானா நீ மறு கணத்தை காட்டுன்னு சொல்லி இயேசு சொல்றோம். நம்ம யாராவது அப்படி பண்ணுவோமா? ஒருத்தன் வந்து நம்ம ஏதோ அடிக்க வேண்டாம், ஏதோ சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை ஒரு வார்த்தை திட்டான், நம்ம சும்மா இருப்போமா? அவன் எப்படியாச்சும் ஏதாச்சும் சொல்லி பழி வாங்கணும்னு சொல்லி யோசிப்போம்ல. இதுதான் உலகம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. ஆனா இயேசு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, உலகம் வந்து உன்னை ஒரு தடவை ஒருத்தன் வந்து ஒரு கணத்துல அறையிறானா மறு கணத்தையும் நீ காட்டு, எல்லாரும் மேலேயும் நீ அன்பா இரு, நீ வந்து அவர்களை பகைக்காத அப்படின்னு சொல்லி தான் இயேசு வந்து சொல்றாரு. அடுத்து 3வது என்ன விஷயம் அப்படின்னா, உலகம் என்ன சொல்லுன்னா, இந்த யூனிவர்ஸே வந்து உன்னை சேவிக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல. எப்படின்னா, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், இந்த உலகமே உனக்காக வேலை செய்யும், நீ வந்து யாருக்கும் குடிஞ்சு தாழ்ந்து அந்த மாதிரிலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உலகம் உங்களுக்கு சொல்லும். அது ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்தேயு 23:11 உங்களுக்கு பெரியவனா இருக்க, நானே சொல்றேன், உங்களுக்கு பெரியவனா இருக்கிறவன் வந்து முதல்ல வந்து சேவிக்கணும், முதல்ல வந்து அவனை வந்து பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. சொல்லுங்க. ஊழியக்காரனா இருக்க. ஊழியக்காரனா இருக்கணும்னா நீ பெரியவனா இருக்கிறவன் தான் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். உன்னை எவ்வளவு நீ தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்தி போகணும் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, உன்னை எவனை கனம் பண்றானோ அவன் நீ கனம் பண்ணாம, உனக்கு எவன் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடு. உன்னை அவன் மதிக்கலையா நீ அவனை மதிக்காதன்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, ரோமர் 12:10 கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. நீ ஒருத்தர் கனம் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து நீ முந்திக்கோ. நீ இன்னொருத்தர் சொன்னாதான் வந்து நான் ஒருத்தர் வந்து நான் ஸ்தோத்திரம் சொன்னாதான் நான் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து குட் மார்னிங் சொன்னாதான் நான் குட் மார்னிங் சொல்லுவேன். ஒருத்தர் வந்து என்னை பார்த்து விஷ் பண்ணாதான், இல்லை என்னை பார்த்து சிரிச்சாதான் நான் சிரிப்பேன், அப்படி இருக்காதீங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, எல்லார்கிட்டையும் நீ வந்து சகஜமா பழகு, எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இருக்கு. யாரையும் வந்து இவன் மோசமானவன், இவன் நம்மளை மதிக்கலானா, இவன் மதிக்காதப்போ நம்ம ஏன் அவனை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதான்னு சொல்லி ஏசு சொல்றாரு. ஸோ உலகமும் இயேசுவும் வந்து ஒன்றோடு ஒன்று சேரவே முடியாத ஒரு விஷயம். உலகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போதனை போதிக்கும், இயேசு வந்து ஒரு போதனை போதிக்கிறாரு. ரெண்டுமே கான்ட்ராடிக்ட் ஆகிற விஷயம். அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்தவர்களை வந்து உலகம் பகைத்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்டதான சோதனை, இப்படிப்பட்டதான பிரச்சனை ஏன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வருதுன்னா இந்த விஷயம் தான். இதனாலதான் நம்ம வந்து அடிக்கடி இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் எல்லாருக்கும் தெரியல, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலம். எதனால அங்க வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டே இருக்குது. இன்னுமே நேற்று கூட நடந்ததுன்னு நம்ம நியூஸ்ல பார்த்தோம். எதனால தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் அது. நார்த் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து கிறிஸ்டியன்ஸ் தான். நம்ம வந்து சிறுபான்மையினர்னு சொல்றாங்க, ஆனா நார்த் ஈஸ்ட்ல வந்து கிறிஸ்டியன் சிறுபான்மையினர் கிடையாது. கிறிஸ்டியன்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து நார்த் ஈஸ்ட். அதுல மணிப்பூரும் ஒரு ஸ்டேட்டு. அந்த மணிப்பூர்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டதான மக்கள்னா பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள். அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. இமாலய பிரதேசத்தின் அந்த மலையில வாழக்கூடிய மக்கள் தான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க வந்து நம்முடைய ஊழியக்காரர்கள் வந்து மிஷினரிஸ் எல்லாம் அவங்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை பத்தி சொல்லி அவங்களுடைய அன்பை புரிய வச்சதுனால என்ன ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்தவக்கு எதிர்க்கிறவங்க, அதாவது அந்தி கிறிஸ்தாவை உடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. சபைகளை எரிக்கிறது, கிறிஸ்தவர்களை அடிக்கிறது, அவங்கள கொல்றது, இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் எதனால வருதுன்னா கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால தான். மணிப்பூர் வந்து இன்னமும் இப்படிப்பட்டதான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. டவுன் டு த லைன் ஒரு 1999 நினைக்கிறேன், கிரஹாம் ஸ்டெயின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், தெரியல.
கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து யாருமே கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய யாருமே வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்து மறக்கவே முடியாது. அவரும் அவரோட கூட இருந்த 2 பசங்களையுமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு வண்டியில வச்சு எரிச்சு கொண்டுட்டாங்க. யாரு அப்படின்னா ஏதோ அந்தி கிறிஸ்து ஆவி தான். யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் நான் சொல்ல அந்தி கிறிஸ்து ஆவின்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் அவருடைய 2 மகன்களையும் வச்சு அந்த வண்டியில வச்சு கொண்டுட்டாங்க. அப்போ அவங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? மனைவி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம சும்மா ஒருத்தர் வந்து அடிச்சாலோ, ஒருத்தர் திட்டினாலோ, ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒன்று ஏளனமா பேசிட்டாங்கனாலே நம்ம வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 2 மகன்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரே நாள்ல ஒரே இடத்துல வச்சு கொடூரமா எரிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து இவங்களை வந்து மன்னிச்சிட்டேன், அவங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு பெரிய குணம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அவங்கள வந்து இன்னுமே வந்து இந்த காலத்து மதர் தெரேசான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சகோதரி தான் பார்த்தீங்கன்னா கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அவங்களுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். இந்த கிராம் ஸ்டெயின்ஸும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸும் என்னன்னா, ஒடிசால வந்து இந்த தொழுநோய் உள்ளவங்களை வந்து சந்திச்சு அவங்களுக்காக ஊழியம் செய்தவங்க தான் இந்த குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவங்க தான். ஆஸ்திரேலியால இருந்து வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது, அங்கேயே கூட ஊழியம் செய்திருக்கோம்னா இங்க தொழுநோய் உள்ளவங்களை சந்திச்சு அவங்களுக்காக ஒரு ஊழியத்தை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சு அவங்களுக்காக போராடினவங்களுக்கு கிடைச்ச தண்டனை என்னன்னா அவங்களை உயிரோட எரித்து கொண்டது. ஆனா அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனாலதான் உலகத்துக்கும் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. அதனால ஏன் வந்து நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேன் ஆனால் என்னை வந்து உலகம் பகைத்து கொண்டே இருக்கிறது, எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுனா அது அப்படிதான் இருக்கும். நீங்க அதை பத்தி யோசிக்கணும் என்ற அவசியமே வேண்டாம். அது நிச்சயமாக கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க. கிறிஸ்துவ நான் பின்பற்றினா, கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னார், எனக்கு அவர் என்ன கடமை கொடுத்துருக்காரு, அந்த கடமையை நான் செய்யறேன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை தான் நாம வந்து செய்ய போறோம். ஓகேங்களா? இது விளைவாக அவங்களுக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு பிற்பாடுன்னு நினைக்கிறேன். அவரு கிராம் ஸ்டெயின்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் இப்படி சொன்னதுனால அவங்களுக்கு வந்து ஒரு உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாய் தான் பார்த்தீங்கன்னா கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். அவங்க இன்னுமே இருந்து கொண்டு இப்போ இங்கே இல்லை, அவங்க இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கூட நிறைய வருஷங்கள் இருந்து அவங்களுக்காக தொண்டு ஆற்றிட்டு அந்த மக்கள் இவங்களை நம்பி அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கான சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம், அப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு என்ன இருக்கணும், நமக்குள்ளதான் இருக்கணும். யாரு என்ன செய்தாலும் சரி, அவன் செய்யறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு விரோதமாக நம்ம செயல்படணும்னு அவசியம் கிடையாது. பழிவாங்குதல் வந்து நமக்குரியது கிடையாது, யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அது அவர் பார்த்துப்பாரு. என்ன செஞ்சாலும் சரி அது அவர் பார்த்துப்பாரு. நமக்கு உண்டான வேலைகளை மட்டும் நம்ம செய்து கொண்டே போகணும். ஸோ 2வது விஷயம், கிறிஸ்தவர்களை வந்து உலகம் எப்பவும் பகைச்சிக்கிட்டு தான் இருக்க போகுது. அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்தது, இது வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கும் இந்த கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து வசனமும் இருக்கு. யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஓகே, உலகத்தான போல நான் இல்ல, அதனால என்ன பண்ணுதுன்னா உலகம் என்ன பகைச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வசனம். ஸோ உலகத்தோட நான் இருந்தேன்னா உலகம் என்ன பகைக்க போறது இல்லை. உலகத்துல உள்ள எவனுமே என்ன பகைக்கல அப்படின்னா நீங்க உலகத்தோட இருக்கிறீங்க, கிறிஸ்துவோட இல்லை அப்படிங்கிறத நினைவுல கொள்ளணும். நீங்க உங்களை ஒருத்தன் பகைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவோட இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க நினைவில் கொள்ளலாம். சரி, இப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக கிறிஸ்துவ பின்பற்றணும்? சரி, உலகம் வந்து என்ன பகைச்சிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் நான் ஏன் கிறிஸ்துவோடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது முக்கியம்? எட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது முக்கியம். நித்திய ஜீவனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். யாரை தான் பின்பற்றணும்? உலகத்தை பின்பற்றினா நம்மளுக்கு நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவை பின்பற்றி தான் ஆக வேண்டும். எவ்வளவுதான் உலகம் உங்களை பகைத்தாலும் நீங்க கிறிஸ்துவை பின்பற்றினால் நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு இயேசுவும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோவான் 16:33 வந்து இந்த உலகத்தினால உங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும். யோவான் 16:33 உங்களுக்கு பாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்க, நான் வந்து என்ன பண்ணேன்? உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். அதனால நீ வந்து உனக்கு பாடு இருக்கதான் போகுது, அதனால நீ அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது ஒண்ணு. உலகத்தை ஜெயித்தது இயேசு அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். 2வது, எட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதை நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
உலகம் என்னதான் நம்ம பகைத்தாலும் நம்ம கிறிஸ்துவை நோக்கி தான் நகருவோம். ஓகே, அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா, பாவ சுபாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஆவிக்கு எதிரானது. பாவ சுபாவம், பாவத்தோடு இருக்கக்கூடியது வந்து நம்மளை ரெண்டு விதமா பிரிச்சிடலாம். மாம்சம் ஆவின்னு பிரிச்சிடலாமா? மாம்சம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த மாதிரி காரியங்கள் சொல்லும்? உலகத்துக்கு உண்டான காரியங்களை தான் மாம்சம் வந்து சொல்லும். ஆனா ஆவி என்ன சொல்லும்? ஆவிக்குரிய காரியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் ஆவிக்குரிய காரியம் சொல்லும். ஸோ அதனாலதான் என்னன்னா இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமும் நமக்கு இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா நம்ம ஈஸியா பிளேம் பண்ணிடலாம். சாத்தான் வந்து எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வரான், இல்ல உலகம் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வருது, இல்ல இந்த நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்படி பிரச்சனை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு போராட்டம் தான். நம்ம மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம் வந்து ரொம்பவே மோசமான ஒரு போராட்டம். அது மாம்சம் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் ஆவி என்ன சொல்லணும்னா இதை பண்ணாதான்னு சொல்லணும். ஸோ நமக்குள்ளேயே ரெண்டு விதமான ஒரு போராட்டம் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால அதை ஓவர் கம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு போராட்டமும் கிறிஸ்தவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். இது என்ன வசனம் இதை பத்தி பேசுது அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 7-8. ரோமர் 8, 7-8. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஓகே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டாங்க. மாம்சம் வந்து சாத்தான் என்ன சொல்றானோ, சாத்தான் வந்து கொண்டு வரக்கூடிய விஷயங்களை மாத்திரம் தான் நம்மளுக்கு வந்து இம்போஸ் பண்ணிட்டே இருக்கும். நீ இதை மட்டும் பண்ணு, இதை மட்டும் பண்ணு, இது தப்பான விஷயத்தை மட்டுமே பண்ணுன்னு சொல்லி மாம்சம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா ஆவி வந்து என்ன சொல்லணும்னா, பிதாவுக்கு என்ன சித்தம், நம்ம இயேசு கிறிஸ்துக்கு என்ன சித்தம், அவர் என்ன சொல்றாரு அந்த விஷயங்களை செய்யன்னு சொல்லி ஆவி சொல்றதுனாலதான் எப்பொழுதுமே மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ரோமர் வாசிக்க வேண்டாம். ரோமர் 7:15-24 இந்த பகுதி நீங்க வாசிக்கும் போது பவுல் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க வீட்டுல போய். நான் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள வந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்குது. நான் வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சாலே என்னால அதை செய்ய முடியல. என்னை செய்யக்கூடாதபடி தடுக்கிறது என்ன அப்படின்னா பிசாசு தான் என்ன பண்றான் அப்படின்னா, நான் செய்யக்கூடாதபடி நான் தடுக்கிறான். நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னோட எண்ணம் சிந்தனை எல்லாமே நல்லது நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அதை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா பவுல் சொல்றாரு. அப்போ வந்து ஏன் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு போராட்டம் வந்து ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இருக்கு அப்படின்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த வசனத்தை எடுங்க. கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக. இதுதான் வசனம் சொல்லுது. மாம்சமும் ஆவியும் ஒண்ணுக்கொண்டு விரோதமா தான் இருக்கு. அதனால உங்களால என்ன செய்ய முடியாது? நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. இந்த பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா சரி, இப்படி ஒரு பிரச்சனை, நான் இப்படி ஒரு போராட்டத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேனே, ஆனா நான் இதை எப்படி நான் ஓவர் கம் பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள மாம்சம், இந்த பக்கம் மாம்சம் இல்லை, இந்த பக்கம் மாம்சம், இந்த பக்கம் ஆவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு போட்டுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மிருகம் இருக்கும், எனக்குள்ள ஒரு 2 மிருகம் இருக்கு. ஒரு நல்ல மிருகம் இருக்கு, ஒரு கெட்ட மிருகம் இருக்கு. நல்ல மிருகத்துக்கு நான் சாப்பாடு போட்டுட்டே இருக்கேன், ரெண்டுத்துக்கும் போராட்டம், சண்டை இருந்துட்டே இருக்குது. நல்லதுக்கு நான் போதிச்சுட்டே இருக்கேன், நல்லது மட்டும் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா எது ஜெயிக்க போகுது கடைசியில? நல்லதுதான் ஜெயிக்கும். நான் இல்லை கெட்டதுக்கு மட்டுமே நான் போதிக்கிறேன், அதுக்கு மட்டுமே சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கேன், அதுக்கு மட்டுமே எல்லாமே தேவையானது எல்லாமே செஞ்சுட்டே இருக்கேன்னா எது ஜெயிக்க போகுது? கெட்டது ஜெயிக்கும். ஸோ சிம்பிள். 2 விஷயம் இருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும், அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதை மட்டுமே செஞ்சேன்னு சொன்னா இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ நீங்க வாசிச்ச வசனத்துக்கு மேலே அந்த வசனம் இருக்கு, 16வது வசனம், கலாத்தியர் 5:16. ஆவிக்குண்டான விஷயத்த வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா மாம்சத்துக்குண்டான விஷயத்த வந்து நான் அதை நோக்கி போக மாட்டேன். எனக்குள்ள இருக்க 2 மிருகத்துல வந்து ஒரு மிருகத்துக்கு நான் அந்த நல்ல ஆவிக்குண்டான விஷயத்துக்கு மட்டும் நான் வந்து அதுக்குண்டான காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த மாம்சத்துக்குண்டான விஷயங்களை வந்து என்னால ஓவர் கம் பண்ண முடியும், நிச்சயமாக முடியும். ஸோ அதுதான் வந்து வேதம் தெளிவாக சொல்லுது. அதனால நம்ம எப்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா, மாம்சத்திற்குண்டான ஆவிக்குண்டான போராட்டத்துல வந்து நம்ம வந்து ஆவிக்குண்டான ஆவியை மட்டும் தான் நம்ம ஜெயிக்க வைக்கணும். ஸோ அதற்குண்டான காரியங்களை மாத்திரம் நாம் சிந்தித்து அதற்கேற்றபடி நாம் செய்ய வேண்டும்.
அடுத்து கடைசியாக உள்ளது வந்து தேவனோடு போராட வேண்டும். அவரோடு கூட போராடினால் அவரை கண்டடைவோம் அப்படிங்கிறது தான். இப்போ இத்தனை போராட்டம் பார்த்தோம். முதல்ல என்ன போராட்டம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டம் பார்த்தோம். என்ன போராட்டம்? சாத்தானோட கூட ஒரு போராட்டம். ரெண்டாவது உலகத்தோடு கூட ஒரு போராட்டம். மூணாவது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உண்டான போராட்டம். அந்த பழைய பாவங்கிறது வந்து அந்த இதுக்குள்ள வரும், சாத்தான் கொண்டு வர சூழ்ச்சியில வரும். 3 விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாத்தான் கொண்டு வரக்கூடிய போராட்டம், ரெண்டாவது வந்து உலகம் கொண்டு வரக்கூடிய போராட்டம், மூணாவது மாம்சத்துக்கும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டம். இது வந்து வெளியே இருந்து எதுவும் கிடையாது, உலகம் கிடையாது, சாத்தானும் கிடையாது, எனக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம். மாம்சமும் ஆவியும் சேர்ந்து இருக்கக்கூடிய போராட்டம் தான் கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய போராட்டம். ஸோ இதுதான் 3வது போராட்டம். 4வது வந்து இப்போ நான் இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த போராட்டத்தை நம்ம போராட்டம்னா நிச்சயமாக வந்து தேவனை வந்து நம்ம கண்டடைவோம். அது என்ன போராட்டம்னா தேவனோடு கூட போராட வேணும். தேவனோடு போராடுறதுன்னா அவருக்கு அகேன்ஸ்டா போராடுறது, தேவனுக்கு எதிராக போராடுறது இல்லை. அப்படி போராட்டம்னா நம்மளால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அது வந்து எழுதி கொடுத்துடலாம் உடனே, அது யோசிக்கவே வேணாம், கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. தேவனுக்கு எதிராக போராடாமல் தேவனோடு கூட போராட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமா ரொம்ப சுகித்து இருக்கும்னு சொல்லுவாங்க, ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் தான் தேவனோடு கூட போராடக்கூடிய ஒரு போராட்டம். இதுல வந்து யாரை பத்தி நம்ம சிந்திக்கலாம்னா யாக்கோபு பத்தி சொல்லலாம். யாக்கோபு வந்து எப்படிப்பட்டவர்? மனுஷனோட போராடினாரு, தேவனோட கூட போராடு. தேவனுக்கு எதிராக போராடல, தேவனோடு கூட போராடினார். எதற்காக போராடினாரு? ஆசீர்வாதத்திற்காக போராடினார். அடுத்த நாள் வந்து தன்னுடைய சகோதரனாக ஏசாவை சந்திக்க போறாரு. ஒரு பெரிய போராட்டம் அவருக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன ஆசீர்வதிச்சே ஆகணும்னு சொல்லி அவர் தேவதூதனோட கூட போராடுறாரு. அவரோட தொடை நரம்பு சுழக்கிட்டுன்னு சொல்லி கூட அதுல இருக்கும். நம்ம வந்து சும்மா நீங்க மோஸ்டா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்போம். தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு காலில் வந்து கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு நரம்பு சுத்திக்கும். ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லாருமே ஃபேஸ் பண்ணி போல ஒரு மாதிரி துடிச்சு போவோம். அதனால நமக்கு தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வலி, அது வலியா என்னன்னே தெரியாது, அது வந்து நம்மளால தாங்கவே முடியாது. ஒரு மாதிரி எவ்வளவு தூக்கத்துல தான் டக்குன்னு எந்திரிச்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு வலி தான் அது. இதை விட மோசமான வலி தான் தொடை நரம்பு வந்து சுளுக்கு எடுத்துருச்சு அப்படின்வாங்க. அந்த போராட்டத்திலையுமே அவர் என்ன பண்றாருன்னா, அவர் விடாப்பிடியாம நீங்க என்ன ஆசீர்வதிச்சே ஆகணும், நான் இல்லைன்னா உங்களுக்கு போகவே விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு? தேவனோடு கூட போராடுறாரு, தேவதூதனோடு கூட போராடுறாரு. அப்படிப்பட்டதான போராட்டத்தை அவர் வந்து கையாண்டதுனாலதான் அவர் கடைசியில் என்ன பண்றாருன்னா, யாக்கோபுங்கிறவரு என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? இஸ்ரவேல் சொல்லி அழைக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான போராட்டத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா, தேவனோடு கூட போராடணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நமக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங் வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கும் வந்து யாக்கோபு வந்து இஸ்ரவேல்னு சொல்றோம். ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபிகரா வந்து பைபிள்ல வந்து நம்ம வந்து யாக்கோபு வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் சந்திக்க வேண்டும் சொன்னா தேவனோடு கூட போராட வேணும். ஓகே, இப்போ வந்து முதல்ல ஒரு வசனம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எபேசியர் 6:12 என்னென்ன போராட்டம்லாம் இருக்குன்னு சொன்னேன். மாம்சத்தோட ரத்தத்தோட மட்டும் இல்லை, துறைத்தனங்களோட இப்படிப்பட்ட நிறைய விஷயத்த வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னோமா. அதுக்கப்புறம் 13வது வசனம் வாசிங்க. எப்படி வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம், இவ்வளவு போராட்டத்தை பார்த்தோம்ல, இதெல்லாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். 13வது வசனம் அப்படி லைனா வாசிங்க. 13ல இருந்து. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ஞானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஒரு நிமிஷம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், என்னென்ன சர்வாயுத வர்க்கம்? ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டே ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். சண்டே ஸ்கூல் பிபிஎஸ்லாம் போயிருந்தோம்னா நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆர்மர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. இதை வந்து நம்ம வந்து இந்த இப்படித்தான போராட்டத்தை ஃபேஸ் பண்ணணும்னா இந்த ஆர்மர் ஆஃப் காடை வந்து கடவுளுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக தரித்துக் கொள்ளணும். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்ப்போம். அடுத்து 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சை. கச்சைனா ஒன்றும் இல்லை, பெல்ட். இந்த போருக்கு போறவங்கலாம் ஒரு பெல்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, இந்த ஆர்மர்லாம் கீழே விழாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுதான் சத்தியம் என்னும் கச்சை. அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்ன்றது இந்த பிரஸ் பிளேட்னு சொல்லுவோம்ல, மேல இந்த அம்பெல்லாம் குத்தாம இருக்கிறதுக்கு மேல போட்டிருப்பாங்க அந்த பிரஸ் பிளேட். ஸோ நீதி என்னும் மார்க்கவசம். அடுத்து பாதரட்சினா ஒன்றும் இல்லை, ஷூவோ இல்லை ஸ்லீப்பரோ ஏதோ ஒன்று நம்ம வந்து காலில் எதுவும் குத்தாம இருக்கிறதுக்காக அதை போட்டுக்கிறது. அடுத்து ஓகே, விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம்னா
ஷீல்டு. அந்த ஷீல்டை வந்து கையில வச்சிருக்கணும். இது வந்து எப்போதுமே ஒரு போருக்கு போறோம், ஒரு போராட்டத்துக்கு போறோம் அப்படின்னா இது வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணிருக்கோம்னா வச்சிருக்கணும். விசுவாசம் என்னும் கேடகம். அடுத்தது ரட்சணியம் என்னும் தலைசிரா. தலைசிராங்கிறது ஒண்ணு இல்லை, ஹெல்மெட். தலைக்கு வந்து தலையில இந்த அடியும் படாம இருக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா ரட்சணியம் என்னும் தலைசிரா வந்து தரித்தவர்களாக இருக்கிறோம். அடுத்து தேவ வசனமாகிய ஆவி என்னும் தேவ வசனம் வந்து நமக்கு என்னது பட்டயம். பட்டயம் என்ன? ஸ்வாடு. அந்த நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ளணும், நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு வந்து கையில வந்து ஸ்வாட் இருக்கணும். ஒரு எதிரியை மேற்கொள்ளணும், அப்பதான் வந்து நம்ம கையில வந்து நம்ம கிட்ட வந்து மோதிரத்துக்கு யோசிப்பான். நமக்கு வெறும் நிராயுத பாணியா இப்படி போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம வந்து வின் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா நம்ம கையில ஒரு ஸ்வாட் இப்படி வச்சு நின்னோம்னா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் யோசிப்பான், நம்ம கிட்ட போனா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அது என்னது? நம்ம ஸ்வாடை என்னதான் யூஸ் பண்ண போறோம் இங்க ஆஃபர் ஆஃப் கார்ட்ல? தேவ வசனம். தேவ வசனம் வந்து தெரிந்திருக்கணும். நம்ம கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டால்தான் அவர் என்னென்ன நமக்கு சொல்லியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் நமக்காக போதித்திருக்காரு நம்ம தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இப்படிப்பட்டதான போராட்டங்களை வந்து நம்ம மேற்கொள்ள முடியும். அடுத்து ஓகே, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, ஜபத்தினால என்ன பண்ணணும்னா விழித்துக் கொள்ளணும். நம்ம வந்து ஜபம் நல்லா பண்ணுவோம், பட் ஆனால் ஒரு நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஜபம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்காது. நம்ம சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு எசப்பா நீங்க அதை தாங்க இதை தாங்க அதை தாங்க இதை தாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜபம் அப்படி இல்லை, ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஜபம் பண்ணும்போது சாத்தா நம்ம கிட்ட வரதுக்கே யோசிக்கணும். ஐயோ இவன் கிட்ட போனோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து அவனுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்டதான் ஒரு ஜபத்தை வந்து செய்யணும். ஜபத்தினால விழித்து கொள்ளணும். சும்மா ஏதோ கடமைக்குன்னு நம்ம அப்படியே காலையில் எழுந்தமா ஒரு 2 வசனம் வாசிட்டோமா, சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கண்ண முடியும், சப்பா எனக்கு அது கொடுங்க இதை கொடுங்க அது கொடுங்க, அதை முடிச்சு ஆமீன் அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஜபம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஜபத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இப்படிப்பட்டதான போராட்டத்தை வந்து நம்மளால ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஸோ மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணுவோமா? என்னென்ன பார்த்தோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர பாடுகளில் வந்து முதல்ல வந்த பாடுகள் என்ன? சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாடுகள். சாத்தான் வந்து எந்த மாதிரியான சோதனைகளை கொடுப்பான், எந்த மாதிரியான பிரச்சனையை நம்மளுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன செய்யணுன்றதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது உலகத்தினால வரக்கூடிய பாடுகள். உலகம் வந்து நமக்கு என்னென்ன பாடுகள் எல்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து 3வது மாம்சத்திற்கும் ஆவிக்கும் உரிய போராட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டம். ஏன்னா மற்ற விஷயங்களை கூட இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம மேற்கொண்டுடலாம், அந்த உலகத்தையும் நம்ம மேற்கொள்ளலாம், சாத்தானையும் மேற்கொள்ளலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அந்த ஆவிக்கும் மாம்சத்திற்கும் உண்டான போராட்டம் வந்து ஒரு பெரிய போராட்டம். இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னா கடைசியில் நம்ம பார்த்த இந்த ஆர்மர் ஆஃப் காட் இந்த 6-7 விஷயங்களையும் நம்ம கை கொண்டா மட்டும்தான் இதை வந்து மேற்கொள்ள முடியும். கடைசியாக தேவனோடு கூட போராடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான போராட்டம். ஆண்டவரை வந்து நம்ம இருக்க பிடிச்சிக்கணும். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க எனக்கு நீங்க மட்டும்தான், உங்களை விட்டா எனக்கு வேற எதுவுமே கிடையாது, உங்களை மட்டும்தான் நான் பிடிச்சிக்குவேன், எனக்கு உங்களை விட்டா வேற எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நம்ம எடுத்துட்டு அவரை அதிகமாக பிடித்து கொண்டோம்னு சொன்னா யாக்கோபு எப்படி இஸ்ரவேலா மாறினாரோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பாக நிச்சயமாக மாறும். கடைசியாக பார்த்தது என்ன? ஆர்மர் ஆஃப் காட். என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம இப்படிப்பட்டதான போராட்டங்களை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால அந்த மாதிரியான எல்லா அந்த ஆர்மர் ஆஃப் காடையும் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம கிட்ட இல்லை, அப்படி இங்க கூட வர முடியாது அவனால, சாத்தானால. அப்படி அந்த பக்கம் கூட ஐயோ இவன் நிக்கிறானா, இவன் கூடலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடுவோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம என்ன பண்ணணும்னா வாழணும். சரியா? ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்றைய தியானத்துக்குன்னு எடுத்துக்கொண்டது. முக்கியமாக நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ற விஷயம் இந்த விஷயம் தான், அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். அதிகமாக நீங்க வேதத்தை வாசிக்கும் போது தான் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் வரும்போது நம்ம எப்படி இதை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் வந்து நமக்கு வரும். நம்ம வாலிப தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு உண்டான போராட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். அதுவும் சாத்தானால வர்றது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்குண்டான ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்ம செய்யணும். அதுக்கு செய்யணும்னா முதல்ல நம்ம வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம செய்யும் போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை சுகித்து இருக்கும்.